ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் மதகஜ ராஜா படம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். விஷாலோட ஃப்ரெண்ட்ஸு வில்லனாலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை தட்டி கேட்க நம்ம விஷால் களத்தில் இறங்குறாரு. வில்லனுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த மதகஜ ராஜா. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா வழக்கமான சுந்தர் சி படம் மாதிரி இல்லாமல் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, சுந்தர் சி படம்னாலே கதை கொஞ்சம் தான் இருக்கும், காமெடி நிறையா இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த படம் எடுத்து 12 வருஷம் ஆகுது. 12 வருஷம் கழிச்சு இப்போ தான் பொங்கல் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பஸ் ஸ்டாப் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வரலட்சுமி வந்ததுக்கப்புறமா கடை சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். அதுலேருந்து காமெடி, ஃபைட்டு, சாங்ஸு அப்படின்னு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சூப்பராக போகும். பஸ் ஸ்டாஃபும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு. சாங்ஸாக இருக்கட்டும், காமெடியாக இருக்கட்டும், கதையாக இருக்கட்டும், ஆக்டர்ஸோட நடிப்பாக இருக்கட்டும், எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் அமைஞ்சிருக்கு இந்த படத்துக்கு. இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய மைனஸாக என்ன அமைஞ்சிச்சுன்னா, வில்லன் கேரக்டர் தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கும் வில்லன் கேரக்டருக்கும் சுத்தமாகவே செட் ஆகலை. அதனாலே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய மைனஸாகவே வில்லன் கேரக்டர் அமைஞ்சிருக்கு. எனக்கு இந்த படத்தில் சாங்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. மை ஃபேவரட் சாங்லாம் இந்த விஷால் பாடுற சாங் தான் சொல்லி ஆகணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆக்டர்ஸோட காமெடின்னு தான் சொல்லி ஆகணும். சந்தானமாக இருக்கட்டும், மனோபாலாவாக இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் காம்போவும் சூப்பராகவே இருந்துச்சு. படம் பார்க்கும்போது நம்ம தேட்டரில் கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி தான் சீன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் விஷால் படம் ரொம்ப நாள் கழித்து ஒரு காமெடி படமாக வந்ததுனால இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. சுந்தர் சி டைரக்ஷன் ரொம்ப செம. அடல்ட் கண்டென்ட்லாம் இந்த படத்தில் சுத்தமாக இருக்காது. ஒரே ஒரு சாங்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த சாங்ஸும் ரொம்பலாம் இருக்காது, ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வழக்கமாக சுந்தர் சி படத்தில் இந்த மாதிரி சாங்ஸ்லாம் இருக்கும் தான், அதனால் இந்த படத்துலேயும் இருக்குது. ஓவராலாக எனக்கு இந்த படம் ஒரு பொங்கல் ஸ்பெஷல் படமாகவே அமைஞ்சிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் லீவில் கண்டிப்பாக எல்லோரும் குடும்பத்தோடு இந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கலாம். ஒர்த்தான படம் தான். நீங்கள் இந்த படம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.